ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான பாலக் பன்னீர். பாலக் பன்னீர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 250 கிராம் பாலக்கீரை எடுத்திருக்கேன். பாலக்கீரைனா பசலைக்கீரை. இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு பன்னீர் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு துண்டு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வாசனைக்காக 2 பச்சை மிளகாவை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இது கூட சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற பசலைக்கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி போடாமல் கீரையை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், கீரையில் இருக்க தண்ணியே போதுமானது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 10 to 12 பல் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கீரை மசாலா ரெண்டும் சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இது வெரைட்டி ரைஸ், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.